சிறுகடிக்க ஆசை சீரியல்ல நம்ம மனோஜ் இருந்துட்டு அண்ணாமலை கிட்ட நம்ம குடும்ப சொத்துல எனக்கும் பங்கு இருக்குல்ல, அந்த கொடுத்தீங்கன்னா இந்த வீட்டை நான் வாங்கிடுவேன் அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. முத்தெல்லாம் இதை கேட்டோன்னே, ஆமாமா இந்த வீடு என்ன என் அப்பா பேர்லயே இருக்கு, திடுதிப்புன்னு வந்து குடும்ப சொத்துல பங்கு இருக்கு, பணத்தை கொடுன்னு வந்து நிக்கிற, இந்த வீட்டோட பேரு ரோமையான்னு முதல் எழுத்து வந்து பார்லர் அம்மாவோட பேர் தானே இருக்கு. அதனால போய் நீ அவங்க அப்பா கிட்டயே பணத்தை கேளேன் அப்படின்ற மாதிரி சொல்லிடுறாங்க. இதை கேட்டோன்னே ரோகிணி வந்து பயங்கரமா ஷாக் ஆகுறாங்க. ஏற்கனவே அவங்க அப்பா கொடுத்த பணத்துல தான் இந்த ஷோரூமே நான் வாங்கியிருக்கேன் அப்படின்ற மாதிரி சொன்னாங்க. எங்கெங்கேயோ கடனை வாங்கிட்டு வந்து இது என் அப்பா கொடுத்தது, என் மாமா கொடுத்தது, துபாயிலேருந்து வந்தது, மலேசியாவிலேருந்து வந்ததுன்னு சொல்லி அடுக்கடுக்கா பொய்யெல்லாம் சொல்ல ஆரம்பிச்சிட்டாங்க. பணத்தை பார்த்தோன்னே விஜயா இருந்துட்டு, ரோகிணி தான் இந்த வீட்டுக்கு ஏத்த மருமக அப்படின்னு சொல்லிட்டு மீனாவை தாழ்த்தியும் ரோகிணியை உயர்த்தியும் பேசினாங்க. இப்போ இந்த வீடு வாங்கியே ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு மனோஜ் இருந்துட்டு சொத்துல பங்கு கொடுங்க அப்படின்ற மாதிரி கேட்கவும், முத்து இருந்துட்டு பார்லரோட அம்மா அப்பா கிட்ட பணத்தை கேளு அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. இந்த பணமும் நம்ம ரோகிணியோட மேலதான் வரப்போகுது. ரோகிணி இன்னும் அடுத்தடுத்து என்னெல்லாம் போய் சொல்லி இந்த பணத்தை செட்டில் பண்ண போறாங்கன்றத நம்ம வரப்போற எபிசோட்ல பார்க்கலாம். தேங்க்யூ.